ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் கேஜி சிம்பிள் வேர்ல்ட். நான் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவும் டேஸ்டான மட்டன் குழம்பு வந்து நான் செய்ய போகிறேன். அதுவும் அரைச்சி ஊற்றின ஒரு மசாலாவோட. நம்ம ஜஸ்ட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி போட்டு மட்டன் மசாலா போட்டு செய்கிறத விட இந்த ஒரு மெத்தடில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதம், களி எல்லாத்துக்குமே ஒரு ஆப்டான ஒரு சைட் டிஷ் இது. எங்கள் வீட்டில் நாங்கள் மேக்ஸிமம் இந்த ஒரு மெத்தடில் தான் நாங்கள் மட்டன் குழம்பு வைப்போம். இதை வந்து கொஞ்சம் கெட்டியாக செஞ்சு ஃப்ரை மாதிரி கூட நம்ம செஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயை வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடாகட்டும். கடாய் சூடானதுமே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆயில் வந்து லைட்டாக சூடாகட்டும். இதோட நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 4-5 மிளகு, சோம்பு கொஞ்சம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். லைட்டாக வந்து பொரியட்டும். இப்போது ஒரு 2 பூண்டு, ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டு உரிச்சது அதையும் போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம். ரொம்பவும் சுலபமான மெத்தட் இது. பட் வந்து டேஸ்ட்டு ரொம்ப 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 நல்லாயிருக்கும். ஒன் டைம் நீங்கள் இந்த டேஸ்ட்டில் வந்து செஞ்சிட்டிங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் இதே மெத்தடில் வந்து நீங்கள் செய்வீங்க. அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, இப்போது ஒரு 2 தக்காளி வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து எல்லா இன்க்ரீடியன்ஸும் வதங்கட்டும். நல்லா இந்த மாதிரி வதங்கிருச்சு. இப்போது ஒரு சின்ன துண்டு இஞ்சி வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் போட்டு தனியா தூள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கப்பு வந்து விழுந்துருச்சு. இட்ஸ் ஓகே, எடுத்துடலாம். இதையும் வந்து அந்த பச்சை வாசனை போகிற வரைக்குமே நல்லா வந்து வதக்கிக்கலாம். இந்த மாதிரி கூடவே கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் வந்து இதோட ஆட் பண்ணி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சூடு எல்லாமே நல்லா ஆறட்டும். இப்போவே வந்து வாசனை அவ்வளோ நல்லா இருக்கு. நல்லா ஆறிருச்சு. இப்போ வந்து இதை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டு ஒரு கப் அளவு தேங்காய் இதையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு எடுத்துகிட்டு வரலாம். இது வந்து ஒரு சைடு இருக்கட்டும். இப்போது ஒரு குக்கர் வந்து நான் ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். குக்கர் சூடானதும் ஒரு 3 ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலாவுக்கு வந்து ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் எண்ணெய் எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு வந்து எண்ணெய் வந்து ஆட் பண்ணலாம். ஏன்னா நான் எடுத்து வச்சுருக்க மட்டனில் வந்து கொழுப்பு இருக்குது. எண்ணெய் சூடானதும் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு வந்து நல்லா பொரிஞ்சாதான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். கடுகு பொரிஞ்சதுமே ஒரு கொத்து கருவேப்பிலை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 கிலோ மட்டனை வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கொழுப்பு மட்டும் எடுத்து வச்சுட்டு மற்றது எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். நான் பெரிய பெரிய பீஸாக அப்படியே போட்டிருக்கேன். ரொம்ப சின்னதாக வந்து கட் பண்ணல. எல்லா பீசஸையும் போட்டாச்சு. ஒரு 2 கொழுப்பு பீஸ் இருக்குது. இது லாஸ்ட்டில் போடலாம், இப்போ வேண்டாம். இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள் பொடி வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். அந்த மட்டனுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகணும். அது வரைக்குமே நம்ம ஸ்டவ்வில் இதே மாதிரி விடலாம். ஒரு 2 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பாருங்கள், கலர் எல்லாமே நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. தண்ணி எதுவும் ஆட் பண்ணல. அந்த மட்டனில் இருந்த தண்ணி தான்.
இப்போ வந்து அரைச்சி வச்ச மசாலாவை வந்து இது கூட ஆட் பண்ணிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே இருக்கட்டும். இப்போது தேவையான அளவு தண்ணி வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் மிக்ஸி ஜார்லேயே தண்ணி ஊற்றி கொஞ்சம் மசாலா இருந்தது இல்லையா, அதனால் நான் ஊற்றிருக்கிறேன். நம்ம குழம்பு ரொம்ப கெட்டியாக வேணும்னா கெட்டியாக பண்ணலாம், இல்லை தண்ணியாக வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் தண்ணியாகவும் வைக்கலாம். ஒரு 4 விசில் வர வரைக்குமே நம்ம லிட்டு க்ளோஸ் பண்ணி வைக்கலாம். ஏன்னா வந்து மட்டன் எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம விசில் விடணும். நான் அந்த மட்டன் தொடும்போதே தெரிஞ்சது கொஞ்சம் ரொம்ப நேரம் வந்து வேக விடணும் அப்படின்ட்டு. இலசா எல்லாம் இல்லை, அதனால தான் ஒரு 4 விசில் விட்டுட்டேன் நான். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் வந்து இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு பாதி அளவு தான் வெந்திருந்தது. ஃபுல்லாக நான் நீட்டாக செக் பண்ணி பார்த்தேன். அதனால் வந்து நம்ம இன்னும் ஒரு 3 விசில் வர வரைக்குமே மறுபடியும் வந்து வைக்கலாம். கமன்னு வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கு. நான் கொழுப்பு 2 பீஸ் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் அகைன் லிட் க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 3 விசில் வர வரைக்குமே நான் ஸ்டவ்வில் வைக்கிறேன். ஒரு 3 விசில் வந்துருச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல் இருக்குது. இந்த குழம்போட கொஞ்சமாக பெப்பர் பவுடர் போட்டு சூப் மாதிரி கூட குடித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். எப்பேற்பட்ட சளி கூட பறந்து போயிடும். இப்போ மிச்சம் இருந்த கொத்தமல்லி தலையை போட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம்.